இன்று உன் கருப்பன் உனக்கு அவசர செய்தி ஒன்றை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உனக்கு தருகின்ற இந்த செய்தியினை நீ மட்டும்தான் தனிமையில் கேட்க வேண்டும். இது உன்னுடைய கருப்பனுடைய உத்தரவு. ஏனென்றால் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே தெரிந்த இரகசியமாக இருக்க வேண்டும். குழந்தையே, அது மற்றவர்களுக்கு தெரிகிறது என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு அடிக்கடி நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அது சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். உனக்கு நடக்கின்ற சில நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது அதை உனக்கு கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துவதே அவர்களினுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கும். என் பிள்ளையே, முதலில் உன்னுடைய ஆசைகளை மற்றவர்களிடம் சொல்வதை நிறுத்திவிடு. உன்னுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பன் எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாக இருக்கட்டும். உன்னுடைய தெய்வங்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மட்டுமே அதை நீ தெரிவிக்க வேண்டும். சாதாரண இந்த மனிதர்களிடத்தில் சொன்னால் அந்த ஆசை உனக்கு நிறைவேறாத ஆசையாக மாறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து விடுவார்கள். உடன் இருந்து கொண்டே குழியையும் தோண்டி விடுவார்கள். நீ அதில் விழுந்தால் மீண்டும் எழுந்திருக்க உனக்கே மனம் வராது. ஏனென்றால் அதை தள்ளியவர்கள் அத்தனை நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கை வாக்கு ஒன்றை தருகின்றேன். ஏனென்றால் நீ இது போன்றவர்களால் மிகுந்த அளவு காயமடைந்திருக்கின்றாய். மிகுதியாக மனவேதனையை அடைந்திருக்கின்றாய். உடன் இருப்பவர்களை நீ நினைத்ததை விட வேறு விதமாக நடந்து கொள்ளும் பொழுது எப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்றது. யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற உனக்கு நம்பிக்கையை கொடுக்கத்தான் உன் கருப்பன் உன்னை தேடி வருகின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு நடப்பது எல்லாமே இனிமேல் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை தருவதற்காகத்தான். இப்பொழுது அதிக கஷ்டத்தை கொடுக்கின்றது. ஆனால் உன் அப்பன் இதை இப்படியே விட்டுவிட மாட்டேன். உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் நினைக்கின்றேன். அதை உன் கைகளில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். இது இன்று எடுத்த முடிவல்ல. உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும், அதை கொடுத்தே தீர வேண்டும் என்று நினைத்தது உன்னுடைய பக்தி, உன்னுடைய நேர்மை. இதையெல்லாம் கண்ட பின்பு உன்மேல் எனக்கு அன்பு பொங்கியது. என் பிள்ளை, நீ நிச்சயமாக அதனை பெற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் உன்னை நீ தயாராக வைத்துக்கொள். என் குழந்தையே, மற்றவர்களுக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை நீ கேட்க வேண்டும் என்று நான் சொன்னதற்கு காரணம், உனக்கு நான் நடத்தி தரப்போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்களாக இருக்கப் போகின்றது. நீ பல நாளாக கனவு கண்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவேறப் போகின்றது. நீ எதை நினைத்து இந்த தெய்வத்தை வணங்கினாயோ, எது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்து என்னை தேடினாயோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். இந்த கருப்பன் மீது ஆணை, நான் சொன்னதை நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். நீ இதுநாள் வரையிலும் இதற்காக காத்திருந்தது போதும். நீ விட்ட கண்ணீரும் போதும். இனி எதுவும் உனக்கு நிச்சயமாக தேவையில்லை. கருப்பண்ணசாமி, என்னுடைய வாக்கினை பெறத் தொடங்கிவிட்டாயல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்ல மாற்றங்கள் தான். எதிர்பாராத நேரத்தில் பல நல்ல திருப்பங்களையும் நான் நடத்தி என் வாக்கின் மூலம் உன் வாழ்க்கையில் அதிசய மாற்றத்தை உடனடியாக கொண்டு வரப்போகிறேன். அதுபோலத்தான் கருப்பனின் ஆசீர்வாதங்களோடு உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது. என்னுடைய அன்பு உனக்கு இருக்கும் பொழுது
நீ யாரை கண்டும் எந்த விதத்திலும் பயந்துவிடக்கூடாது. தைரியமும் உன்னுடைய மன வலிமையும் இந்த கருப்பனோடு சேர்ந்து உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும். ஒரு நாளும் என் பிள்ளையே, நீ தேவையில்லாத மனவேதனைப்பட்டு நடக்க இறக்கின்ற நல்ல விஷயங்களை கூட நீ தடம் மாற்றி விற்று விடாதே. அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னை நேரில் கண்டு பயபக்தியோடு முழு மனதோடு உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் என்னிடம் வைத்துவிட்டு செல். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. என் தங்கமே, இந்த கருப்பனின் அவசர செய்தி என்னவென்றால், உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. என்னுடைய தங்கமே, உனக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள், என்னுடைய அன்பும் என்னுடைய துணையும் என்றும் கிடைத்து கொண்டே இருக்கும்.